ஏதாவது ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பித்து ஓடலாம் என்று சொல்லி மனிதர்கள் நினைப்பார்கள். நம்மோடு கூட நின்று விடக்கூடாது. ஐயோ, இந்த பிரச்சனையில் நீ இப்போ கூட போனேன்னு வச்சுக்க, உன்னையும் இதில் சேர்த்துருவாயப்பா, நீ கூட போயிடாத, இவங்களுக்கு எதுவும் செஞ்சிடாத என்று சொல்லி எப்பொழுதும் மனிதர்கள் தப்பித்து ஓடுவதிலேயே இருப்பார்கள். ஆபத்தில் உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மை உடையவர்கள் மிகவும் சொற்ப எண்ணிக்கையில் மாறிவிட்டார்கள். நாம் சாலையிலேயே பார்ப்போமானால் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதானால் அதை கடந்து செல்லுகிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள் ஒழிய நின்று உதவி செய்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாக மாறிவிட்டார்கள். இங்கே சங்கீதம் 50:15 ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உங்கள் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனையில் எல்லாம் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களோ, என்ன காரியங்கள் எல்லாம் உங்களை சிக்க வைத்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாதபடிக்கு உங்களை பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறது, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற குறைவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்காக மனிதர்கள் வைத்த கன்னிகளாக இருந்தாலும் சரி, எதிலே நீங்கள் சிக்கி கொண்டது ஆபத்திலே நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென்.